அந்த குட்கா போதைப் பொருளுக்கு குடோனே வச்சு நடத்தியிருந்தான் ஒரு மந்திரி. அவனுக்கு என்ன மந்திரி தெரியுமா? சுகாதாரத்துறை மந்திரி. மானம் கெட்டவர்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இது நீங்க செய்யலன்னு சொல்ல முடியுமா? நீங்க எங்க கட்சியில ஒருத்தர் தப்பு பண்ணலாம், முன்னாடி நீக்கிட்டோம் இல்லையா? என்ன கூட சொன்னார் நகர செயலாளர், நான் தப்பாவே பேசல. இப்பவும் சொல்றேன், நான் தப்பா பேசல. நாயம் தானே சொல்லணும், குதிரைன்னு தானே சொல்லணும். அதான் நான் சொன்னேன். அதுக்கெல்லாம் கட்டணம் அவர் கொடுத்து வச்சாரு, அதை விட்டு கொடுங்க. இப்படி குட்காவையும் கஞ்சாவையும் வியாபார குடோனா யார் வச்சிருக்கான்? அதானி துறைமுகம் வழியாகத்தான் அத்தனையும் வருகிறது. நீ மோடியை எதிர்த்து நீ ஆர்ப்பாட்டம் நடத்தினால் நீ ஆண்மகன். கூட்டணி விட்டு வந்துட்டோம். எங்கடா வந்தீங்க நீங்க? நாங்கள் இந்த 3 ஆண்டுகளில் எத்தனை சொன்ன சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு அழகாக செய்து கொண்டு, பட்ஜெட் ஒன்றாதானே இருந்துச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேளாண்மைக்கு தனியாக பட்ஜெட் போட்டோமா இல்லையா? பிடபிள்யூட தானே இருந்தது நீர்வளத்துறை. அதை நாங்கள் தனியா ஒரு அமைச்சகம் உருவாக்குவோம். நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கோமா? சொன்னதையெல்லாம் செஞ்சிருக்கிறோம். எங்களை பார்த்து ஆர்ப்பாட்டம். இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போகிறது. எனக்கு 11:45 டிக்கெட்டை போட்டு அது கிடைக்கலன்னு இப்ப 10:20 போட்டாங்க. அதனால வாட்ச பாக்குறேன். இப்போ பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. நீங்க ஏதோ எம்பி எலெக்ஷனு, என் தம்பிங்களா உங்க கையில தாண்டா இருக்குதப்பா. நீங்க தான் இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு இந்த நாட்டையும் திமுகவையும் காப்பாற்றுற பொறுப்பு உங்க கையில இருக்கு. எனக்கு கை தட்டுறதோ எனக்கு விசில் அடிக்கிறதோ இல்லை. இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் வாழும் வரைதான் தமிழ்நாடும் தமிழ் மக்களும் உயிரோடு வாழ முடியும். இல்லை என்றால் செத்து போவீர்கள். இந்த முறை ஒருவேளை நரேந்திர மோடி வந்துவிட்டால் இதுதான் கடைசி தேர்தல். இதற்கப்புறம் தேர்தலே நடக்காது. அதிபர் ஆட்சி வந்துவிடும். இங்க இருக்கின்ற மாநில சர்க்கார்லாம் உள்ளாட்சி அமைப்பு ஆக்கிடுவாங்க. அதுக்குதான் அவங்க சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல். நம்ம ரேஷன் கடை வச்சிருக்கோம்ல, ரேஷன் பொருள் வாங்குறோம்ல, ஒரே நாடு ஒரே ரேஷன். ஏன் அங்க சாப்பாட்டுக்கே இல்லாத கடைகள்ல வடநாட்டுல அவன் பூரா இங்க வந்து குவிஞ்சிட்டான். அவன் போனா ரேஷன் கடையில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் இப்போ அவன் வாங்கிக்கலாம். நம்மளை போட்டு சிரிச்சிச்சுன்னா அப்படின்னுமாக்க. சரி, நீங்க ஓட்டு கேட்குறீங்க, நல்லா வந்தது. சென்னையில, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் வந்து பார்த்தீங்க. பணம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல. அங்க தென் தமிழகத்துல திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இங்கெல்லாம் வெள்ளம் வந்துச்சு. நம்ம ஊர்கா மாமி கூட வந்து பார்த்துருச்சு. ஒரு மாமி இருக்குதுல, நிதி மந்திரி மாமி, அதை வந்து பார்த்துச்சு. எதுக்கு வரீங்கன்னு கேட்குறேன். பணம் கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு வரீங்க? ஏன் வந்து பாக்குறீங்க? வெக்கமால உங்களுக்கு? 400 இடம் ஜெயிப்பாங்களாம். எங்கடா இருக்கு 400 இடம்? நீங்க காட்டு, கொஞ்சம் 400 இடத்தை காட்டு பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இந்த 4 ஸ்டேட்டு தான் நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ற ஊர். அதை மொத்தமா கூட்டினாவே 160 தொகுதி தான் வரும். மொத்தமா பிடிச்சாலே 160 தான். இங்க நீங்க ஆளே இல்லை. தமிழ்நாடு இல்ல, கேரளா இல்ல, பெங்களூரு இல்ல, பாண்டிச்சேரியில பாதியில தூங்குறீங்க. அங்க ரங்கசாமி டெய்லி செத்து போய்க்கிறான் ஆளு. பெங்களூர்ல நீங்க இல்ல, அங்க வெஸ்ட் பெங்கால்ல நீங்க இல்ல, அப்புறம் எப்படி வருவீங்க நீங்க? ஆனால் நீங்கள் செய்த திட்டத்தை சொல்லுங்கள். நாங்க இவ்வளவு திட்டம் பண்றோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்க. ₹1 வரியா கொடுத்தா 26 பைசா நம்மளுக்கு. உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தா 1.25 ரூபா கொடுக்குறதான் திருப்பி. கேட்டா அந்த புள்ள சவலையா இருக்கு, நீங்க நல்லா புஷ்டியா இருக்கீங்க, உங்களுக்கு பணம் தேவையில்லை. எவனா பிஜேபி காரன் போல கேட்கணும், தாய்மார்கள் தான் கேட்கணும். எதையாவது கையில எடுத்துட்டு கேளுங்க. எதையாவது கையில எடுத்துட்டு கேட்டீங்கன்னா தான் பதில் சொல்லுவோம். பூரா கொலகார பசங்க, திருடு, பிட் பாக்கெட்டு, மொல்ல மாறி, முடிச்ச ஊத்தி எல்லாம் அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டான். இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, வெஸ்ட் பெங்காலில் ஒரு நடிகருக்கு சீட்டு கொடுத்தாங்க. எல்லாம் பொம்பளைங்களாம் எனக்கு கலடா பண்றாங்க, அவனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா பெண்களை அவமானப்படுத்துகின்ற படத்தில் நடிப்பது தான் அவனுக்கு வேலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.